கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பெயர் சகுந்தலா. என்னுடைய தங்கை மகள் பெயர் ஷாரன் பிரீத்தி. அவள் யூகேக்கு படிக்க போகும் பொழுது எப்படியாவது கொண்டு போய் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அட்டன் பண்ணிவிட்டு மகளை எப்படியாவது அனுப்பணும்னு சொல்லி எனக்கு ஒரே வாஞ்சேன். அட்டன் பண்ணதும் மகளுக்கு வந்து போய் யூஎஸில் போய் நல்லபடியாக எம்எஸ் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். காலையில் பிரதர் மங்களவாத்தில் சொன்னார், சங்கீதம் 132:8 கர்த்தர் தமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் தமது தாவர ஸ்தலத்திற்குள் வருகிறார்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாருன்னு பிரதர் ஸ்டீபன் பிரதர் சொன்னாங்க. அதே ஈவினிங் ஃபோன் பண்ணும்போது எங்கள் பாப்பா சொன்னால் அதில் முதல் மார்க்கு நான் தான் அந்த யூனிவர்சிட்டியிலன்னு சொல்லிட்டு இந்த யூகேயில் முடித்ததும் அவள் பாப்பா எங்கள் பொண்ணு நல்லா முடிச்சிருச்சு. முடிச்ச பிறகு வந்துட்டு வேலைக்காக எங்கள் பொண்ணு வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நீ ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தீங்கன்னா அதிகமாக கட்ட வேண்டியது இருக்குது ஹாஸ்டலுக்கு, நீ வேலை கிடைச்சதும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நான் டிசம்பரில் பிரதர்கிட்ட வந்து ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். பிரதர் சொன்னார், அவளுக்கு புதிய வாசல் திறந்தாச்சுன்னு சொன்னார். எங்கள் பொண்ணுக்கு வந்து ஜனவரி 21 வந்து ஒரு நல்ல பேங்க்கில் கர்த்தர் வேலை கொடுத்தார். 2019 என்னோட மகனை நாங்கள் வந்து கனடாவுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பிரதர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அப்போ பிரதர் வந்து ப்ரேயரில் சொன்னாங்க, நீ அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வாய், நீ என்ன கஷ்டம் வந்தாலும் தேவன் உன் கூட இருந்து உனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாருன்னு. இந்த 5.5 இயர்ஸில் அவனை 2 பேர் அவனை ஏமாற்றிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து அவன் ஏமாந்துட்டான். ஒரு கம்பெனியில் அவனுக்கு பிஆர் கொடுக்குறேன்னு சொல்லி வேலை வாங்கி கடைசி நிமிஷத்தில் பிஆர் கொடுக்கல. நான் எப்போவுமே பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்வேன். ஸோ இப்போ வந்து அவனுக்கு ஆண்டவரோட கிருபையால் அவன் பிஆர் கார்டு அவன் கையில் கிடச்சிருச்சு. அதுக்கு நான் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வருமானத்திற்கு வழி செய்கிற ஆண்டவர். கடந்த நாட்களில் எனக்கு வருமானம் பத்தலை, நிறைய கடனில் இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை விட அதிகமான செலவு எனக்கு அதிகமாக இருக்குது, நிறைய வட்டி கடனில் நான் சிக்கிட்டுருக்கிறேன், ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது, கொஞ்சம் முன்னேறலான்னு பார்த்தாச்சுன்னா அதுக்குள்ளால் ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு இழப்பு, இல்லைன்னா வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய கொள்ளை நோய், கொண்டு போய் சம்பாதிச்சது எல்லாத்தையும் கொண்டு டாக்டர்கிட்ட செலவு பண்ணிவிட்டு வட்டிக்கு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நான் ஒரு ஓட்டாண்டியை போல் இருக்கிறேன், எனக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய வறுமையிலிருந்தும் வறட்சியிலிருந்தும் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். ஆமேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிட்டார், என் பிள்ளைகளுடைய வறுமை, வறட்சி, பஞ்சம் இதிலிருந்து தான் முதல் விடுதலையை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆமேன். ஏன் ஆண்டவரே முதல்ல இதிலேருந்து விடுதலை கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்க ஜெபிக்க உட்கார்ந்தா கடங்காரன் தான் முன்னாடி வந்து நிற்கிறான், என் பிள்ளைங்க ஜெபிக்க உட்கார்ந்தா நாளைக்கு எப்படி நான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவேன், எப்படி நாளைக்கு பிள்ளையுடைய திருமண காரியத்திற்கான இந்த செலவுகளை எல்லாம் நான் சந்திப்பேன், எப்படி இந்த வாடகை கட்டுவேன், எப்படி நாளைக்கு நாளை கடத்துவேன்னு சொல்லி
என் பிள்ளைங்க ஜெபிக்க உட்கார்ற நேரத்தில் எல்லாம் இவங்களுடைய பஞ்சங்களும் வறுமையும் இவங்களுடைய கடனும் பற்றாக்குறையும் அடுத்த நாள் தேவைகளும் அடுத்த நாள் யார் யாருக்கெல்லாம் இவங்க வாக்கு கொடுத்துருக்காங்களோ பணம் தருவேன், நாளை கழிச்சு இதை தந்துடுவேன், இன்றைக்கி நைட்டுக்குள்ளால் தந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்களோ அதை நிறைவேற்ற முடியாமல் என் பிள்ளைங்க தடுமாறுறாங்க. நெருப்பில் போட்ட புழுவை போல் என் பிள்ளைங்க துடிக்கிறாங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் சொன்ன வாக்கை காப்பாற்றணும், ஆனால் நான் வாக்கு கொடுத்துட்டு என்னால் வாக்கை காப்பாற்ற முடியலையே, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, நானா இப்படி என் ஆண்டவருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளைகள் மனவேதனையோடு குமுறி கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகளால் நிம்மதியாக ஜெபம் பண்ண முடியலை. என் பிள்ளைகளுடைய தூக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கடனினால், இந்த வறட்சியினால், பஞ்சத்தினால் அடுத்த நாள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் அவமானத்தினால என் பிள்ளைங்க தூங்கினா தூக்கம் வரல. என் பிள்ளைகளுக்கு நிம்மதியான தூக்கத்துக்கு நான் இன்னைக்கு வழி செய்ய போகிறேன். அல்லேலூயா. நீண்ட நாளைக்கு பிறகு இன்னைக்கு ஒரு மாத்திரை இல்லாமல் நிம்மதியாக தூங்க போகிறீங்க. ஆமேன். இன்னைக்கு பிறகு நடுராத்திரியில் கடங்காரவங்க முன்னால் நிற்க மாட்டான். ஆமேன். என் இயேசு வந்து உனக்கு தரிசனமாவார். மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்வேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன். நீ யாம் பிள்ளை, உனக்காக என் உயிரையே கொடுத்தனா, உன்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டேனா, உனக்கு பிள்ளையை கொடுத்தனா, உன் பிள்ளையை படிக்க வைக்க மாட்டேனா, உன் பிள்ளையை கொடுத்தனா, உன் பிள்ளைக்கு வெளிநாட்டிற்கு வழி திறக்க மாட்டேனா, அது எல்லாம் எனக்கு லேசான காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு பிறகு நீங்கள் யாரும் கடன் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கிற ஜாதி ஆண்டவரங்களை மாற்ற போகிறார். ஒருவேளை நீங்கள் நிறைய கடங்காரன்ட்ட சொல்லியிருக்கலாம், சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் விட்டுரு, 3 நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இருக்கிறேன், 4வது நாள் வா, உனக்கு எப்போ பணம் தருவேன், எப்போ இதை செட்டில் பண்ணுறேன், எனக்கு நல்ல செய்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு 3 நாள் அவகாசம் வாங்கிட்டு வந்தீங்க. 3 செகண்டு கூட தேவையில்லை. இப்பொழுதே கர்த்தர் அதற்கான வழிகளை திறந்து விட்டார். அல்லேலூயா. நிறைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசம் வாய்க்கலை. எது தொட்டாலும் நஷ்டம், எது தொட்டாலும் என் பிள்ளைகளுக்கு வீண் விரயம், எது தொட்டாலும் என் பிள்ளைகளுக்கு தோல்வி. இந்த தோல்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் முடிவு கட்ட விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார் ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் ஆண்டவருடைய உந்துதலினாலே ஏவப்பட்டு, நான் நினைக்கிறேன் இந்த லெட்டர் அவர் எழுதும் பொழுது கொரிந்திய திருச்சபை ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். அந்த ஜனங்கள் நான் செய்கிற காரியம் ஒன்றும் வாய்க்கலையேன்னு சொல்லி அழுது கொண்டிருந்திருக்கலாம், பஞ்சத்தோடு இருந்திருக்கலாம், பற்றாக்குறையோடு இருந்திருக்கலாம். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான். அது அவர்களை தேற்றுகிற ஒரு கடிதமாய் மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசத்தை உயர்த்தி விடுகிற, அவருடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு கடிதம் எழுதுகிறான். அந்த கடிதத்தில் என்ன சொல்லுகிறான்? நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், இதை நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகள் சொல்லி கொண்டார்களாம். அப்படின்னா உன்னை சுற்றி இருக்கிற, உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம் உண்டு. நீ வாழ்ந்தாலும் உன்னை வேடிக்கை பார்ப்பாங்க, விழுந்தாலும் வேடிக்கை பார்ப்பாங்க. வாழ்ந்தாலும் குறை தான் சொல்லுவான், விழுந்தாலும் குறை தான் சொல்லுவான். ஆனால் வாழ்ந்தாலும் விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் விளைய செய்வேன். நம்ம எஃபர்ட் போடுறது நம்முடைய வேலை. அப்படின்னாச்சுன்னா பவுல் நடுறது அப்படின்றது நம்ம எடுக்கிற முயற்சி. அப்பல்லோ நீர் பாய்ச்சுகிறது அப்படின்னாச்சுன்னா நம்முடைய ஜெபங்கள். ஸோ நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும். இது ரெண்டையும் செய்தால் தேவன் விளைய செய்வார். ஆமேன். ஆமாம். கடந்த நாட்களில் எடுத்த முயற்சிகளில் நிறைய தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இன்னைக்கு உங்கள் நடுவில் எழுந்தருளி நிற்கிறவர் ஜெயம் கொடுக்கிற ஜெகோவா நிசி, வெற்றி கொடுக்கிற தேவன்.
உன்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் உங்க முன்னால வந்து நிற்கிறார். அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். பூமியில் விளையும் பலன், பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது, யாவருக்கும் உரியது. ராஜாவும் ராஜாவும் வயலின் பலனால், வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். ஆதரிக்கப்படுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல செய்தி சொல்றாரு. பூமியிலே விளையும் பலன் யாவருக்கும் உரியது, அதுதான் ராஜாவுக்கும் உரியது என்று சொல்லுகிறார். அப்ப இதுக்குள்ளால அடங்கி இருக்கிற ரகசியம் என்ன? ராஜா என்ன சாப்பிட்றானோ அதை நீ சாப்பிடுவே. நீ இன்னைக்கு பிறகு இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது, ராஜாவும் அதே வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான், சாப்பிடுகிறான். அப்படின்னா இன்னைக்கு பிறகு ராஜ சாப்பாடு. ஆமென். ஏன்னா ராஜாவும் அதே வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். அப்படின்னா இன்னைக்கு பிறகு ராஜா வீட்டு சாப்பாடு தான். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கும் ஒருவேளை ஆகாரத்திற்கு கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்கமான ஜனங்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு இன்றைக்கு 3 வேளைக்கு ஆண்டவர் நல்ல ஆகாரம் கொடுக்கிறாருன்னா முதல்ல அதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். சங்கீதம் 126:5-6 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அள்ளி தூவும் விதைகளை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அப்படின்னாச்சுன்னா விதைக்க போகும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் விதைக்கணும், கஷ்டப்பட்டு தான் உழணும், கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு தான் ஊழியம் செய்யணும், கஷ்டப்பட்டு தான் தொழில் பண்ணணும். எல்லாவற்றிலும் கஷ்டம் இருக்கிறது. ஆனாலும் அதன் அரிகளை அறுத்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவானா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாள் நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாம் வீணாக போச்சு, அறுவடை இல்லை, வருமானம் இல்லை. நீ போட்ட எஃபர்ட், நீ போட்ட முதல் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, இனி நீ கம்பீரமான அறுவடையோடு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வருவாய். ஹல்லேலூயா. அதுக்காக ஸ்பெஷல் ஏற்பாடுகளை கர்த்தர் இன்றைக்கு உனக்காக செய்ய போகிறார். ஆமாம், எந்த இடத்துல கோட்டை விட்ட, ஏன் நஷ்டமாகுது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் அழியுது, ஏன் வருமானம் இல்லை, ஏன் ஏமாறுற, ஏன் திருடப்படுகுது, எல்லாத்தையும் பார்த்து அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு இன்னைக்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகள் கம்பீரமான அறுவடை, சாதாரணமான அறுவடை அல்ல, கம்பீரமான அறுவடையை அதனதன் நாட்களில் நீங்கள் சுமந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். சரி, இப்போ இதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நல்ல கவனிங்க, இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் கம்பீரத்தோடு அறுவடை பண்ணுவான். அப்போ விதைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. விதைக்கிறதுனா என்ன? இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்படின்னா முதலீடு போட என்னிடத்துல பணம் இல்லை. இல்லைன்னாச்சுன்னா கொஞ்சம் தானியத்தை வாங்கி நான் விவசாயம் பண்ணுறதுக்கு விதைக்கிறதுக்கு என்கிட்ட விதை தானியம் இல்லை. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைச்சா கம்பீரத்தோடு அறுப்பேன். அப்போ கம்பீரத்தோடு நான் அறுவடை செய்யணும்னா நான் விதைக்கணும், விதைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஃபஸ்ட் ஆண்டவர் எடுக்கிற ஸ்டெப்பு உனக்கு விதைக்கிறதற்கான விதையை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பணத்தை, வேலைக்கான எல்லா ஏற்பாடுகளை ஆண்டவர் செய்வார். ஆமேன். முதல்ல உன் தரித்திரத்தை மாற்றும்படி, தரித்திரத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும்படி ஆண்டவர் எடுக்கிற முதல் ஸ்டெப் என்னன்னா, உன்னுடைய விதைப்பிற்கு முதலீடு செய்கிற தேவன். உன்னுடைய வேலைக்கு, உன்னுடைய வருமானத்திற்கு, உன்னுடைய ஊழியத்திற்கு முதலீடு கொடுக்கிற தேவன். அதான் முதல் பிளஸ்ஸிங். ஃபஸ்ட்டு விதைச்சா அறுவடை செய்வோம், ஆனால் விதைக்கிறதுக்கே வழி இல்லை, விதைக்கிறதுக்கே வருமானம் இல்லை, விதைக்கிறதுக்கு சரீரத்தில் பலன் இல்லை, வேலை செய்கிறதுக்கு சரீரத்தில் பலன் இல்லை. அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரா? இன்னைக்கு
விதைக்கிறதற்கு விதையை ஆண்டவரே கொடுக்க போகிறாராம். ஆமாம், என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லைன்னாச்சுன்னா எனக்கு படிக்கிறதுக்கு பணம் இல்லை, நான் படித்தா ஏதோ எப்படியாவது ஒரு வேலையில் நான் எப்படியாவது தப்பிச்சு பிழைச்சி வந்துடுவேன். சில பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் கேட்குறதுக்கு நான் கவனிச்சிருக்கிறேன், அம்மா எனக்கு சொத்தோ வீடோ ஒன்றும் வைக்க வேண்டாம்மா, என்னை படிக்க வச்சிருமா, என்னை படிக்க வச்சா மட்டும் போதும், நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னேறி நானும் நல்லா இருப்பேன், உங்களையும் நல்லா வச்சுருப்பேம்மா. அப்படின்னா என்னென்னா படிக்க வைக்கக்கூட அவங்களுக்கு பணம் இல்லை. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ கம்பீரத்தோடு அறுக்கணும்னா நீ முதல்ல விதைக்கணும், அள்ளி விதைக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். ஆனால் நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் கையோடு வந்திருக்கிறீங்க. ஆமாம், ஒருவேளை உங்களை பார்த்து இவன் வெறும் கையால் முளம் போடுறவன் அப்படின்னு உங்களை பற்றி எல்லாரும் அசால்ட்டாக தப்பாக பேசியிருக்கலாம். இவன் கையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக வியாபாரம் பண்ணுறான், வரேன்னு சொல்கிறான், ஆனால் வெறும் கையில் முளம் போடுறான் அப்படின்னெல்லாம் சொன்னீங்கன்னா, இன்னைக்கு பிறகு வெறும் கையில் நீ முளம் போட வேண்டாம், முழு கையோட ஆண்டவர் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி ஒரு மங்கள வார்த்தை பைபிளில் இருக்கா பிரதர்? ஆண்டவரே இன்வெஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு மங்கள வார்த்தை இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அதை இன்னைக்கு எல்லாரும் கிளைம் பண்ண போகிறோம். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை இன்றைக்கு வர்த்திக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்வெஸ்ட் பண்றதுக்கு வழி திறக்க போறேன்னு சொல்றார். ஆமென். உன் வேலைக்கு வழி திறக்க போறேன்னு சொல்றார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாபாரத்திற்கு வழி திறந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி, இல்லைன்னா ஊழியம் செய்கிறதற்கு வாசல்களை திறந்து அதுக்கு தேவையான வல்லமையின் வரங்களை கொடுத்து, இல்லைன்னா வேலை செய்கிறதற்கு நல்ல திறந்த வாசலை உனக்கு கொடுத்து, ஒரு பைசா செலவு இல்லாமல் இலவசமாக உனக்கு நல்ல வேலையை கொடுத்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும். சாமி, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர்
என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.